ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எங்களுடைய பொழுதெல்லாம் எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி சாதனாவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஒரு 11 மணி போல் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 12 மணி போல் ஆகிடுச்சி. வரும்போது அப்படியே கடைக்கு போயிட்டு தான் வந்தோம். சாதனா ஐஸ்கிரீம் கேட்டேன். இந்த சாக்கோபாரில் 2 வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் புதினா, இஞ்சிலாம் எல்லாம் மருந்ததெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வெற்றிக்குட்டி நேற்று அவங்க அப்பா கூட கடைக்கு போயிருந்தப்ப அவன் நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில் லைட்டாக கோல்டு மாரி இருக்குது. வாய்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்காமல் இந்த கூலிங் இல்லாத ஜூஸாக தான் அவனுக்கு அந்த சாக்லேட் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு மட்டும் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் ரொம்ப சோம்பேறித்தனமாக தாங்க போயிட்டுருந்தது. காலையில் சமையல் பண்ணி அவங்கள ஆஃபீஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போய் படுத்து தூங்கிட்டோம். ஒரு 10 மணி போல் தான் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கும் போயிட்டும் வந்தாச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, காலையிலேருந்து வெயில் அந்தளவுக்கு இல்லைங்க, கொஞ்சம் வானம் மூடின மாதிரியே தான் இருந்தது. ஸ்கூல்லேருந்து வரும்போதே லைட்டாக ஊசி தூத்தல் மாரி போட்டுது. இது நேற்று நைட்டு போட்ட துணி, சரி வெயில் இல்லைங்கிறதுனால காலையில் எடுக்கவே இல்லை. சரி தூத்தல் போடுறதுனால எங்கே மழை வந்துருமோன்ட்டு அப்புறம் மேலே நானும் சாதனா குட்டி தான் இங்கே அப்படியே இங்கேயே துணியை மடிச்சுட்டு போயிட்டு தூக்கிட்டு கீழே போனோம்னா அப்படியே கிடக்கும். 2 நாளைக்கு மடிக்க மாட்டேன். அதனால் வெயிலும் இல்லை, நல்லா காற்றடிச்சிட்டு இருந்ததுங்கிறனால இங்கே அப்படியே மடிச்சுட்டு போயாச்சு. அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, உங்களுடைய வீடு பட்ஜெட் எவ்வளோ, அதை வீடியோவாக ஷேர் பண்ணுங்களேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வீடு கட்டி 7 வருஷம் ஆகுதுங்க. அப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்கும் இப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்கெலாம் அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. நம்ம வீடு பார்த்திங்கன்னா கீழ் வீடு மேல் வீடு. நான் மேல் வீட்டில் இருக்கிறேன். நம்ம மேல் வீட்டோட அந்த ஸ்கொயர் ஃபீட் மட்டும் சொல்கிறேன். வீடு அந்த வராண்டாலாம் சேர்த்து தான் சாதனாப்பா சொன்னாங்க. நம்ம வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் 750 கிட்ட வரும் அப்படின்னாங்க. ஹவுசிங் லோன் போட்டு தாங்க வீடு கட்டியிருக்கிறோம். இஎம்ஐ போயிட்டுருக்குது. ஆனால் இங்கே பாரு, 2 கூடையில் துணி இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் வேலையை. டியூஷன் ஹோம்ஒர்க் முடிச்சியா இல்லையா? எடுங்க, ஆஃப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பார்த்தது போதும், ஆஃப் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் எடுங்க. அம்மா சொன்ன பேச்சு உடனே கேளுங்க. நல்ல பிள்ளை இல்லை வெற்றிக்குட்டி. சோஃபா கவர்லாம் போட்டு விட்டுருடி, அப்படியே படுக்காதடி. கண்ணான்னு கிடக்கு பாரு. குடுடி, இதை குடு. நைட்டுக்கு என்ன சாப்பாடு சொல்லு நம்ம வீட்டில்? ஏய், என்ன சாப்பாடு சொல்லு? நாளைக்கு வேறு எதுனா சிக்கன் வாங்கிட்டு கிரேவி பண்ணு. நீயே சமை. தம்பி சவுண்டு கம்மி பண்ணு. வெற்றி, இது ஸ்மெல் பண்ணி பாரு. நைட்டு என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு இப்போவே. ஏய், இது என்னது? இது கீரை? அது பிரியாணின்னு சொல்லும் போது வாழையை பாரு. என்ன பிரியாணி? இன்னைக்கு சிக்கன் கிடையாது. அப்போ இன்றைக்கும் பிரியாணி நாளைக்கும் பிரியாணியா? அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி மீல் மேக்கர் பிரியாணி. சரி, நாளைக்கு வேணால் உனக்கு கொஞ்சமாக செஞ்சு தரேன். இன்றைக்கி மீல் மேக்கர் பிரியாணி. ஓகே வெற்றி? அப்பா நேத்தியே மீல் மேக்கர் 65 போடுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் நைட்டுக்கு செய்கிறேன். இல்லைன்னா வேறு தக்காளி பிரியாணி பண்ணிவிட்டு மீல் மேக்கர் 65 போட்டுருவா. 65 மீல் மேக்கர் 65 ரெண்டுமே வேலை. செல்லக்குட்டி என்ன சொல்லுதோ அதை தான் அம்மா செய்வேன். ஓகே, இப்போ அம்மா சொல்கிறத செல்லக்குட்டி செய்யுமா? க்ளோஸ் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் எழுதுங்க. நல்லா மேம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதே ஒரு வீடியோ மேம் வீடியோ எடுக்கிறேன். மேம் பார்ப்பாங்க என்னோடய வீடியோவை வச்சு செய்வாங்க ஒன்று. அப்புறம் எடு, லேப்டாப் மூடு. லேப்டாப் மூடு. நல்ல பிள்ளை. குட் பை. ஹோம்ஒர்க் எடு. பேக் எடு. இந்த அக்கா அதுக்குள்ளே கவர்லாம் போட்ட பாரு. குட் கேர்ள் அவளும். எடு. எழுதிட்டு இம்மா தான் எடுக்கணுமே. அம்மா காலையில் சாதம் சாப்பிட்டீங்களா? அம்மா கோதுமை தோசை ஊற்றி தரேன். கோதுமை தோசையும் கார சட்னி அரைச்சி தரேன். அப்புறம் என்ன வேணும்? வேறு என்ன வேணும்? சோறு வேணால் கொஞ்சமாக இருக்குது, சாப்பிடு. சாதனை சாப்பாடு சாப்பிடு. நல்லாவே இருக்காது. போய் கை கழுவிட்டு முதல்ல சாப்பிடு. முதல்ல நீ உனக்கு லீவ் நாள் வந்துட்டா உனக்கு சாப்பிட்னா உனக்கு வலிக்குது. போய் சூடு பண்ணி சாப்பிடு. போ. என்ன இப்போ இல்லைம்மா? சரி, எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் லேப்டாப் எடுக்கணும் தம்பி. நான் அப்புறம் அடிச்சிடுவேன். நான் சொல்லிட்டேன். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அது என்னன்னு சொல்லுங்க.
சரி நான் தரேன். தெரியும். ம் குழந்தை குடுறி, அவனுக்கு மேக்ஸ் யூஸ் ஆகும். குடுறி அவனுக்கு ஹோம்ஒர்க் முடியும், அக்கா தருவா. டியூஷன் ஹோம்ஒர்க் இருந்தால் முடிச்சிடும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணு. அவள் அக்கா அதுக்குள்ளே அவள் எடுத்து தருவா. சரியா? சரி, இங்கேம்மா சொல்லு, அழகா சொல்லு, அழகா சொல்லு. சொல்லு. முடியாதா? 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 அக்காவுக்கு வேர்க்குதா? நீ வா ரூமுக்கு வா, அம்மா சொல்லித்தரேன். வா வா, நீ ரூமுக்கு வா. அவன் இப்போ லேப்டாப்பே பார்க்கலாம், அவன் ஹோம்ஒர்க் எழுத உட்காரான். கண்ணு கெட்டு போயிடும் வெற்றி, சொல்லிட்டான். என் தம்பி நீ ஷாக் அடிச்சிட போகுது, எதாவது ஆகிட போகுது. இப்போ வருதா இல்லையா காற்று? என்ன டிராயிங் பண்ண போறியா? என்ன டிராயிங் இது? நான் என்னோட நோட்டில் பண்ணியிருந்தேன்ல, அதுவே பெருசாக பண்ணுறேன். இது வீடியோவில் வர கிளியராக தெரியாது. ஆமாம், வந்ததை டிராயிங் பண்ண எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி முன்னாடி ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கிற பார்த்தேன். அதை எடுத்துட்டு வாடி, அது வீடியோவில் காமிப்பா. அக்கா வரைஞ்சதை காமிக்கலாம். பேக்கில் ரஃப் நோட் எடுத்துருவா, ஸ்பைரல் நோட் படிக்கிற வரலாம் இல்லையா? வச்சுட்டு எழுதுவேன். அவ டேபிள்லேயே இருந்ததுடா, அவனை வரைஞ்சி வச்சிருந்தடா டேபிள்லேயே ஒன்று. அது இல்லடி, இப்போ இதுதான் வரைய போறியா? இப்போ இதை பெருசாக வரையிறியா? டேபிள் ஒன்று வச்சிருக்க பாரு, அதை எடுத்துட்டு வா. உன் பேர் என்ன? இது எனக்கு என்ன தெரியும், நீங்க தான் பண்றீங்க இதெல்லாம், எனக்கு என்ன தெரியும். இது என்ன? கோஜோவா? நல்லா தான் இருக்கு, சூப்பராக தான் வரைகிறாக்கா. அக்கா ஏமா எனக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஹெல்ப் பண்ணுங்க. சரி, கொண்டு டேபிளில் வை, பத்திரமா வை அக்காவுக்கு. ம் ம் வெற்றிக்குட்டி ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்துட்டே இருந்தேன். வரைகிறதையும் இப்படி லைட்டாக அப்பப்போ வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன். சாதனா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு இந்த படிக்கிற டைம் இல்லை, இந்த எக்ஸாம் டைம்லாம் இல்லைன்னா ஏதாவது இதுமாரி ட்ராயிங் பண்ணிட்டு தாங்க இருப்பாள், சும்மானு இருக்க மாட்டாள். லீவ் டைமில் கூட பகலில் தூங்க கூட மாட்டான். ஒன்று படிக்கிறது எழுதுகிற வேலை, அதை விட்டு வந்து இந்தமாரி ட்ராயிங் பண்ணுறதா எதாவது பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் வீடியோ எடுக்கலைங்க. மதியம் வந்து பசங்க சரியாக முறையும் சாப்பிடவும் இல்லை, எதுவும் வேணான்னு சொல்லிடுச்சிங்க. லீவு வந்துட்டாலே சரியான முறையில் சாப்பிட்றதே கிடையாது. காலையில் லேட்டாக தான் எழுந்திருக்கிறாங்க. லேட்டாக சாப்பிட்றதுனால மதிய சாப்பிட அப்படியே ஸ்கிப் ஆகிடுது. அப்புறம் இடையில டீ வேறு போட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதனால் அதுவும் குடிச்சிட்றாங்க. நல்லா சாப்பிட மாட்டேங்கிறாங்க சரியாக. நானும் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்னொரு சிங்கிள் கொஞ்சம் நேரம் தூங்கி ஏஞ்சி அப்புறம் ஒரு 5 மணிக்கு மேலே தாங்க எழுந்திரிச்சு கீழே போய் பெருக்கி தள்ளிட்டு செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் வேலையை பார்க்க வந்தேன். நம்மளுடைய கிச்சன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் இப்படியும் வந்து கிடக்குங்க. வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னா அப்படியே கண்ணாமண்ணான்னு தான் போட்டு வச்சுருப்பேன். இன்றைக்கி அப்படி தான் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்ததுனால கிச்சனில் வந்து நான் ரொம்ப வேலையே செய்யலைங்க. காலையில் வந்து சமைச்சிட்டு சேர்ந்த பாத்திரம் விளக்கி வச்சது, அதுக்கப்புறமா சாப்பிட்டது, டீ போட்டதுன்ட்டு பாத்திரம் கொஞ்சம் நிறையவே சேர்ந்துருச்சு. கிச்சன் அந்த கேஸ் ஸ்டவ் கூட வந்து நான் தொடச்சி விடலை சமைச்சதுக்கப்புறமா. இதுமாரி ரொம்ப சோம்பேறித்தனமாக எந்த வேலையும் ரொம்ப செய்யாமல் இருக்கிற அன்றைக்கெலாம் நம்ம வீடு கிச்சன்லாம் இப்படி தாங்க பார்க்க ரொம்ப மோசமாக தான் வந்து இருக்கும். இனிமேல் வந்து ஃபஸ்ட்டு வந்து கடகடன்னு பாத்திரத்தை மட்டும் முதல் வேலையை வந்து இப்போ விளக்கி வைக்க போகிறேன். ஏன்னா பொழுது போயிடுச்சு. இவன் வந்து சாதனை வந்து ஈவினிங் டைமில் மேக்ஸிமம் தான் வந்து விளக்கேற்றுவேன். சரி, நம்ம பாத்திரம் விளக்கிட்டோம்னா அவள் வந்து வீடு பெருக்கி தள்ளிட்டு விளக்கேற்றி வச்சுருவான். அதுக்கப்புறமா பொறுமையாக தான் நைட்டு வந்து சாப்பாடு வேலையை வந்து பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மட்டும் வந்து ஊற வச்சுட்டு போகிறேன். சாப்பாட்டு அரிசியில் தான் வந்து பிரியாணி வந்து பண்ண போகிறேன். அது ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து நல்லா ஊறலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து வரும். நல்லா காற்று வேறு அடிச்சிட்டு இருந்ததுனால மேலே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து கீழே அப்புறம் சமையல் செய்கிறதுக்கு வந்தேன். இன்றைக்கி மாதத்தில் முதல் சனிக்கிழமை இல்லைங்களா, நம்ம அகஸ்தியர் பூஜைக்கு வந்து போகுவோம். நைட்டு பூஜை நடக்கும். அது ஒரு 2 மாதமாக வந்து தொடர்ந்து அந்த பூஜைக்கு போகிறதுக்கு முடியலைங்க. யாருக்கு அனுப்பட்டதோ தெரியல, போக முடியல. இன்றைக்கி வந்து போகிறோம்.
இன்றைக்கி காலையிலே நான் முடிவு பண்ணிட்டேங்க. நைட்டுக்கு வந்து பிரியாணி தான் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ வந்து பிரியாணி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்ததும், கோயில் போகிறதுனால இன்றைக்கி நான்வெஜ் செய்ய மாட்டோம் இல்லைங்களா, அதனால் மீல் மேக்கர் பிரியாணி தான் செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால தான் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதே இந்த புதினா அஞ்சிலாம் எல்லாம் பண்ணதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பசங்களுக்கு பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. ஸ்கூல் டைமில் வந்து என்னைக்காவது ஒரு நாள் செய்வேன். அது ஆறி போன மாரி தான் இருக்கும். அது அந்த பசங்களுக்கு அது சாப்பிட்ட திருப்தியே கிடைக்காது. அதனால் ஸ்கூலுக்கு மட்டும் சாதனா வேண்டான்னே சொல்லுவேன். அதனால் லீவ் டைமில் மட்டும் தான் இந்த பிரியாணி செய்கிறது. அதுவும் நைட்டில் எனக்கு இதுமாரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களும் வந்து காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு பொறுமையாக தான் சாப்பிட்டாங்க. மதியம் அப்புறம் சாப்பாடே வேணான்ட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சுட்டேன். ஏன்னா அப்புறம் லேட் ஆக ஆக பசிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அதனால தான் வந்து ஒரு 7:30 மணி போலலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சுட்டேன். அடுத்த நாள் சண்டே அன்றைக்கும் வந்து சிக்கன் பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன். அது ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. நான் அன்றைக்கி வீடியோ எதுவும் வந்து நான் எடுக்கல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் செய்யும்போது நான் ஷேர் பண்ணுறேன். மதியமே இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தேங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா, நல்லா வந்து அரிசி, உளுந்தெல்லாம் கழுவிட்டு கூட ஊற வைக்கல. அப்படியே வந்து தண்ணி மட்டும் ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அது கூட ரொம்ப அலுப்பாக இருந்ததுங்க அந்த வேலை செய்யறதுக்கு கூட. சரி ஒரேடியா நைட்டு மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா கழுவிக்கலான்ட்டு அப்படியே ஊற வச்சுட்டேன். ஆனால் மாவு இப்போ அரைக்க போகிறது கிடையாதுங்க. ஒரு 9 மணிக்கு மேலே தான் வந்து அரைக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். அது தண்ணி மட்டும் வந்து நல்லா கழுவிட்டோம்னா மாடு இப்போ தெருவில் வரும். மாட்டுக்கு இந்த தண்ணி ஊற்றுனோம்னா அது குடிச்சிருங்கிறனால தான் ஃபஸ்ட்டு கழுவிக்கிட்டேன். இந்த கைன் தண்ணியில் வந்து அந்த நம்ம தீவனம் வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டு விட்டோம்னா சத்த நேரத்தில் டக்குன்னு குடிச்சிருதுங்க. அந்த தண்ணி நல்லா அதுங்களுக்கு வாசனையாக இருக்குதோ என்னமோ தெரியல. நல்லா குடிச்சிருதுங்க. அதனால் இப்போ அரிசி களையிற தண்ணி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, மாடு வரலன்னா செடிக்கு ஊற்றி விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா இதுமாரி மாட்டுக்கு வச்சு விட்டுறது. குக்கரில் வந்து பிரியாணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாதனா வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ராயிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்து அதுக்கப்புறம் திருப்பி இப்போ ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு வந்து சாரீ தான் வந்து கட்டிட்டு போகிறேன். இது நேத்தி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தேங்க. ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அது கட்டிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் நேரம் தான் வந்து கட்டியிருந்தேன். ஒரு 1 மணி நேரம் தான் இருக்கும் கட்டியிருந்தேன். அதனால் சரி இப்போ கோயிலுக்கு தானே போகிறோம், இந்த சாரியை கட்டிட்டு போயிடலான்ட்டு தான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்தமாரி சாரீலாம் நம்ம ரொம்ப நேரம் வந்து வியர் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லைங்களா. நான் மேக்ஸிமம் வந்து இதுமாரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் கட்டியிருந்தேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து துவச்சி போட்டுற மாட்டோம். ஒரு 2 இல்லை 3 தடவை வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் துவச்சி போடுறதுங்க. நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன். ப்ளவுஸ் மட்டும் வந்து அலசி காய வச்சுருவேன். இன்றைக்கி பிரியாணி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க வந்து பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. மீல் மேக்கர் 65 போடலான்னு ஒரு பிளானில் தான் இருந்தேன். நம்ம நைட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாதனை அப்போ நாளைக்கு ஒரு டே போட்டுக்கலான்ட்டாங்க. அதனால் மீல் மேக்கர் பிரியாணியவே வந்து பண்ணிட்டேன். பிரியாணியை வந்து சுட சுட சாப்பிட்டுட்டு திருப்பி சேர்ந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறமா தான் கடைசியாக தான் வந்து மாவுலாம் அரைச்சிட்டு கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே நல்லா கழுவி விட்டுட்டேன். கம்ப்ளீட்டாக கிச்சன் வேலையை முடிச்சுட்டு வந்து நம்ம படுத்தோம்னா அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம இப்போ நைட்டு வெளியில் வர போயிட்டு டைமில் தான் வீட்டுக்கு வருவோம். அப்படி அப்படியே வந்து போட்டு வச்சுட்டு படுத்தோம்னா அடுத்த நாள் லேட்டாக தான் எழுந்திருப்போம். எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் கிச்சன் கண்ணாபின்னான்னு கிடந்தா நம்மளுக்கே டென்ஷனாக இருக்குங்க. வேலை செய்கிறதுக்கே தோணாது. அதனால தான் நான் மேக்ஸிமம் வந்து எப்போதுமே நைட்டில் கிச்சன் வந்து அதாவது கிளீனிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் வந்து நான் படுக்கிறது. சில்கிக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுருந்தேங்க. சாப்பிடும்போது எங்கே போயிருந்ததுன்னு தெரியல. ரொம்ப நேரமாக ஆளை காணோம். அப்புறம் இப்போ தான் வந்துருந்தது. கீழே அப்புறம் மாடு வந்துருந்ததுனால சில்கியும் சாப்பாடு வச்சுட்டு இதுக்கும் மாட்டுக்கும் தண்ணி வச்சு விட்டுட்டேன். கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. இது ஒரு 10 மணி போல் தான் வீடியோ எடுத்தேன். நான் வந்து பாத்திரம் வந்து காலையில் தான் அது விளக்கி வச்சு பாத்திரம்லாம் எடுத்து வைப்பேங்க. தொடர்ந்து சாயங்காலம் ஏஞ்சதுலேருந்து வேலை கரெக்டாக இருந்தது. காலையில் தான் அந்த பாத்திரம் எடுத்து வைப்பேன். சாதனாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி போல் போய் பாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாவு வந்து அரைச்சது அந்த கிரைண்டர்லேயே வச்சுட்டேங்க. காலையில் இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலான்ட்டு கம்மியாக தான் அரைச்சேன். ஒரு 3/4 படி தான். பால் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு வந்து 4 லிட்டரும் இப்போ நம்ம போகும்போது கொஞ்சமாக டீ போட்டு குடிச்சிட்டு போவோம். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 லிட்டர் 4.5 லிட்டர் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. எப்போதுமே பால் அபிஷேகத்துக்கு வாங்கிட்டு போயிடுவோம். வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் நானும் பசங்க எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் கோயிலுக்கு தான். வீட்டிலேருந்து ஒரு 10:45 போல் வந்து கிளம்புவாங்க. போயிட்டு பூஜையெல்லாம் வந்து முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 3 மணி போல் கரெக்டாக ஆகிடும். ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் தூரங்க.
நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கிற கேப்பில் சாதனாப்பா எப்போதுமே அன்றைக்கி நைட் டீ வந்து அவங்க தான் போடுவாங்க. அவங்க போடுற டீ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா டீயை தான் வந்து போடுவாங்க. அவங்க டீ போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எங்களோட பொழுது எல்லாமே இப்படி தாங்க வந்து போச்சு. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஹைப்பும் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.